ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மீ ஹவ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஷூட்ஸ் பார்ட் 2. போன வீடியோவில் 60 லெவல் தானே ஏற்றிருந்தேன், அதுக்குள்ளே எப்படியே ப்ரோ 259 ஏற்றினேன்னா, போன வீடியோ நானே உட்காந்து பார்த்தேன், லைட்டாக போரிங்காக இருந்தது. கிரைண்டிங் பண்ணுறதை காமிச்சு போர் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட்டோடு வந்திருக்கேன். கண்டுபிடிச்சிருப்பீங்க என் லெவலில் பார்த்தாலே. நம்ம சேவர் பஸ்ஸில் தான் பண்ண போகிறோம். 300 லெவலில் தான் நான் எப்பயுமே வழக்கமாக பண்ணுவேன். பட் திஸ் டைம் ஐ வாண்ட் டு இன் லெவல் 289. நான் இன்ஸ்டிங்க்ட் எடுக்க போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, ஜஸ்ட்டு சேவர் பஸ்ஸில் மட்டும் முடிச்சுட்டு காசு ஒரு 9 லேக் கிட்டே வந்தவிட்டு நான் அப்புறமா தான் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் காசு இருக்கணும்ல. ஸோ அதனால தான். ஸோ கொலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேவர் பஸ்ஸலுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 5 பட்டன் அழுத்தணும். அந்த 5 பட்டனில் ஒரு பட்டன் இங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ 1 பட்டன் டன். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இங்கே எடுத்துக்கிறேன், காசு கிடைக்கிறது வந்து. ஸோ செகண்ட் பட்டன் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ஆல்ரெடி அழுத்திட்டேன். அண்டு தேர்ட் பட்டன் இந்த குஸ்டிகிவர் இருக்கும் மங்கீஸ் இருக்கும் ஐலாண்டில் 3 பட்டன்ஸ். அண்ட் அந்த கொரிலா கிங் இருக்கும் இடத்தில் 2 பட்டன்ஸ். இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இது வந்து 3வது பட்டன். தென் அந்த கொரிலா கிங்கெல்லாம் இருக்கும் இடத்தில் ஒரு 4வது பட்டன், 5வது பட்டன். அதில் ஒன்று அழுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே ஜங்கிளில் ஐயோ எனர்ஜி என்னடா இவ்வளோ சீக்கிரமாக ரன் அவுட். சைபார் V3 எடுத்த ஒரு ஆள். ஸோ 4th பட்டன் இது இங்கே இருக்கும். ஸோ 4th பட்டன் அழுத்தியாச்சு. 5th நான் இந்த தடவை ப்ரைவேட் சர்வரில் வரல, பிகாஸ் ப்ரைவேட் சர்வரில் வந்திருந்தேன்னா சேவர் ஸ்பானே இருக்க மாட்டான். 5th பட்டன் இங்கே இருக்குது. ஸோ 5 பட்டனையும் அழுத்தியாச்சு. ஸோ 6வது சைபர் V4 தானா? ஆமாங்க, சைபர் V4 தான். என்ன பண்ணுறீங்க? ஐ கெஸ் அவருக்கு அங்கே இருக்கிறது வந்து அவங்களோட ஆல்ட்டாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்டாக இருக்கலாம். கிரைண்டிங் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்களோ. ஒரு நிமிஷம் நான் ரீஸ் பண்ணிக்கிறேன். இது எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, எனர்ஜி என்கிட்ட 81 ஸ்டார்ட்ஸ் இருக்குது. அதில் 50 தூக்கி அதில் போட்டு பாருங்க வெளியாது. ஸோ ஓகே, இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிளாக் டிஃபென்ஸில் போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஓகே இந்த 5 பட்டனையும் அழுத்திட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு லைட்டாக மறந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து சீவரை பண்ணலாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூட இங்கே வந்து ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும். இந்த டோருக்குள்ளார போனீங்கன்னா இபி போட்டாங்கன்னா ஸ்டார்ச்சு போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சைபர் V4 எடுத்தாங்களா இருக்காங்க. என்ன பண்ண போகிறோம்? இது வழியாக போக முடியுமா? ஓகே, இந்த டார்ச் எடுத்துக்கிட்டு டெசர்ட்டுக்கு போகணும். ஸோ டெசர்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏன் ப்ரோ இங்கே நிறுத்திட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரோசன் வில்லேஜ். ஸோ ஃப்ரோசன் வில்லேஜ் இங்கேருந்து அந்த சைடு இருக்குது. ஸோ அதனால தான் அங்கேயே நிறுத்திட்டேன். இங்கே வந்தால் யூட்டன் அடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த எப்படி சொல்கிறது, குஸ்டிகிவருக்கு இப்படி இது என்னது, ஓகே வாட்டவர். இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்கும். க்ரீட்டிங்ஸ். ஓகே, க்ரீட்டிங்ஸ். ஓகே, ஐயோ இது ஒன்றுங்க. நீங்கள் இப்படி கரெக்டாக போனீங்கன்னா இங்கே இந்த டார்ச்சை வச்சு இதை எரிய வைப்பீங்க. இதை வச்சு இந்த ஒரு டோரை எரிச்சு நீங்கள் இதை எங்கடா போச்சு அந்த டோரு எரிஞ்சிருச்சா? கப் எடுத்துக்கிறீங்க. இங்கே ஒரு போயம் இருக்கும், இது நல்லாயிருக்கும். லிட்ரலி படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க. ஸ்கூலில் யாருக்காச்சும் போயம் எழுதிட்டு வாங்கடான்னா இந்த போயம் எழுதிட்டு போய் கொடுத்துருங்க, பக்காவாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு அடுத்து நம்ம இந்த கப்பை எடுத்துக்கிட்டு ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு NPC தான் நம்ம அந்த கப்பை கொடுக்கணும். ஸோ ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ், நம்ம ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்தாச்சு. போட் அங்கே நிறுத்தியிருக்கேன், பிகாஸ் அந்த சைடு தான் அடுத்து ஐலாண்ட் பைரட் வில்லேஜ் இருக்குது. ஸோ ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எபிலிட்டிஸ் வாங்குவீங்க தெரியுமா? ஸோ இங்கே இந்த குகையில் வந்தீங்கன்னா ஹியர் வந்து ஒரு தண்ணி சொட்டும் திஸ் வாட்டவர் இருக்கும். இதில் வந்து கப்பை கரெக்டாக வைக்கணும். டேங்க்ஸ் ஓகே, இது இந்த மாதிரி தண்ணி ஃபில் ஆன உடனே அழகாக இப்படி வந்துட்டு இப்படியே மேலே வந்து இந்த வீடா ஏதோ ஒரு வீட்டில் இருப்போம். அதாவது இந்த வீடா எந்த வீடாடி சிக்கு மேன் கேட்க இருப்பார். ஸோ ஓகே, இந்த இவர்கிட்ட வந்து போய் கொடுத்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் மீட் அப் வித் மை சன், ஐ ஆம் ஷோர் ஹீ வில் ரிவார்ட் யூ அப்படின்வாங்க. அதாச்சும் பைரட் வில்லேஜில் இருக்கிற இவனோட சன் கிட்டே நம்ம போய் பேசினா இவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கனால அவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானோ. ஸோ அதாச்சும் நம்மளை வந்து ஏதாச்சும் பண்ணுவானோ. ஸோ அதான் வந்து இவன் சொல்கிறான். ஸோ இப்போதைக்கு நான் இப்போ பைரட் வில்லேஜுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ பைரட் வில்லேஜுக்கு வந்தாச்சு. ஸோ பைரட் வில்லேஜில் ஏன் அப்புறம் இங்கேயே போட்டை நிறுத்திட்டிங்கன்னா அடுத்த ஜங்கிள் தான், அங்கே தான் நான் ஹோம் பாயிண்ட்டு. டைமண்ட் செஸ்ட்டு என்னாலும் செஸ்ட்டு விட மாட்டேன், பிகாஸ்லேருந்து காசு கிடைக்கும். ஸோ ஓகே இங்கே என்ன ஃப்ரூட் அது ராக்கெட்டா? ஓகே ஒரு நிமிஷம் நான் கூட ஏதோ பெரிய ஃப்ரூட்டுன்னு நினச்சேன். இங்கே இருக்கான் பாருங்கள், இவன் தான். ஐயோ சரி ஓகே. இவன் தான் வந்து ரிச்மேன். ஸோ இவன் தான் வந்து அந்த சிக்மேனோட பையன். ஓகே ஸோ இப்போதைக்கு மாப் லீடர் வந்து என் பணத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டான். அவனை வந்து நீ கொல்லலாம் சொல்ல மாட்டான், பட் அவன் வந்து திருடிட்டு போயிட்டான்னு சொல்லுவான். சாரி கைஸ், லைட்டாக தண்டர் ஸ்ட்ராம் சவுண்டு கேட்டால் மன்னிச்சுக்கோங்க, பிகாஸ் இங்கே பயங்கரமாக தண்டர் ஸ்ட்ராம் இருக்குது. வெதற்கே பிடிக்கல போல் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. வாட்டுடு. ஸோ இந்த மாப் லீடரை 4 அடி போட்டிங்கன்னா செத்துருவான். ஸோ இந்த மாப் லீடரை அடித்து நீங்கள் வந்து திரும்ப அவன்கிட்ட தான் போய் பேசணும். இங்கே வரத்துக்கே எனர்ஜி கிடையாச்சு, நான் எப்படி திரும்ப போவேன்? சரி ஓகே, இப்போதைக்கு இவனை கீல் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த செஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்பி வாப்பா. என்ன அது 1000 தான் கொடுத்தது, இது மட்டும் ஐயோ எனர்ஜி இல்லைன்னு வருதே. எனர்ஜி எவனடா இன்னும் ஸ்டார்ட்ஸ் வேறு இல்லை. வாடா எம்மோலே பிடிக்கிறேன் போடா. 120 பாஸ் தானே, 3000 தானா? சரி ஓகே, இங்கேருந்து நான் ரீச் பண்ணேன்னா பைரட் வில்லேஜுக்கு போகணும். மேபி ஃப்ரோசன் வில்லேஜுக்கு கொண்டு போயிடாதீங்கடா. எல்லாம் பிளானு கைஸ், பிளானு. இப்போது இதே வந்து இப்போ திரும்ப நம்ம போயிட்டு ரிச்மேன்கிட்ட பேசினோன்னா இவன் வந்து ரெலிக்குன்ற ஒரு ஐட்டம் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு ஜங்கிளுக்கு போயிட்டு சேவர் எக்ஸ்பர்ட் இருக்கும் அந்த இடத்தை அன்லாக் பண்ணிடலாம். வாங்க ஜங்கிளுக்கு வந்தாச்சு. ஸோ 5 செகண்ட் தாங்க ஜங்கிளுக்கு வந்தோம்னா அழகா டெலிபோர்ட்டேஷன். ஓகே, ஆனால் அந்த இது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. இந்த ரெலிக்கு பிஃபோல்ட் பண்ணி இதில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஐயப்பா இவன் இருக்காயா? ஓகே இவனை முடிக்கலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். வாடா வாங்க நம்மளால் முடியும். இவன் கொஞ்சம் டஃபஸ்ட்டு பாஸ் தான், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பாஸ். அப்போ இவனை பேசாமல் எனக்கு ரிச் பண்ணி அடிக்குவா. வாடா ஐயோ இதுக்கே என்ன சூற ஓடுறானே. இதுதான் ஈஸியஸ்ட் வே இவனை கில் பண்ணுறதுக்கு லிட்ரலி. ஆனால் இதுவே கஷ்டமாக இருக்குது தானே எனக்கு, உங்களுக்கு. டே எங்கடா போகிற? அவன் வேறு இன்ஸ்டன்ட் ரீஜெனரேஷன். இப்போ பாருங்களேன், நான் வரத்துக்குள்ளே அவன் ரீஜென்ரேட் ஆகிடும். எங்கடா இங்கே ஸ்பான் பண்ணுறீங்க? அங்கே தான்டா எப்படி ஸ்பான் பண்ணுவீங்க? யாரா இப்படி பண்ணுறீங்க? சரி வெறியத்துறாங்க மயிலோட. இதான் ரீஜென்ரேட் ஆகியா? ஐயோ ரீஜென்ரேட் ஆகிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. வாடா யோ தின்னத்துக்கு அடிச்சிருப்போம். இதான் வாங்கிக்கோ. எவனாச்சும் ஹெல்ப் பண்ண வாங்கலான்னு பாருங்களேன். ஐயோ எனக்கு இப்படி லாக் ஆகுது திடீர்னு. திடீர்னு லாக் ஆகுது. வெளியே வரக்கூடாதா? அங்கே ஒருத்தன் சிவனேன்னு போயிட்டு இருந்தான், அவனுக்கு போய் டேமேஜ் கொடுக்குறது. இந்த அட்டாக் தான் எனக்கு பிடிக்கல. யோ விட்றியா? ரொம்ப அடிக்கிறிய. டே 300 HP தாண்டா இருக்குது. இதுக்கு தான் டிஃபென்ஸ் போடணும் போல். தற்காப்பு ரொம்ப முக்கியம், சும்மா அவன் சொன்னாங்க. ஐயோ எதையோ டாப்பிக்லாம் இருக்கிறேனே. வாங்கிக்கோ. யாரா இது ஹார்ன் அடிக்கிறது? ஏயோ தம்பி கரெக்டாக குறிப்பாக்க தெரியாது தானே உனக்கு? எப்படி தப்பிச்சுனா தான் எனக்கு குறிப்பாக்க தெரியாது. இப்போ உள்ளே இருக்கிறவன் ரீஜென்ரேட் ஆயிருந்தாலும் ஆயிருப்பான், சொல்ல முடியாது. எவ்வளோ HP? யோ ரெட் கலரில் இருக்கும்போது யோ கைஸ், நான் பேசாமல் அவனை அப்படியே அடிக்கலான்ட்டு இருக்கேங்க. போங்க பேசாமல். ஸோ சாட் வரும் இல்லையா, சந்தோஷம். ஸோ ஓகே 3 நான் இவனுக்கு பாதி ஹெச்பியாச்சும் குறைச்சிட்டு வரேன், ஏன்னா மலைத்தூரல் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஹெச்பியில் தான் இருக்கா. ப்ளஸ் சாரு லைட்டாக அடித்தோன்னா செத்துருவார். சாக மாட்டேங்கிறானே, சாவுடா. ஐயோ நான் அப்போ அதை பார்த்தீங்களா? இப்போ ஹெச்பி பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நானே இப்போ தான் லைட்டாக பார்த்தேன். ஓகே சேவர் கிடைத்துள்ளது. ஸோ இது எதுக்காக முக்கால்வாசி பேர் எடுப்பாங்கன்னா, இது ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஸ்வாட்ஸில் ஒன்று. ரேரிட்டி லெஜெண்டரி. ஸோ இதுக்காகவும் எடுப்பாங்க. அண்டு முக்கால்வாசி பேர் அண்ணா ஐயோ பிவிபி போகிறானே, அண்ணா மன்னிச்சிருங்க. ஸோ பிவி இது. ஸோ இது எடுப்போம். அண்ட் இன்ஸ்டிங்க்ட் எடுக்கணுன்னா உங்களுக்கு இது வேணும். ஸோ அதுக்காகவும் எடுப்போம். லைட்டாக மலைத்தூரல் சவுண்டு கேட்டால் மன்னிச்சுக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இவ்வளோ நாள் வீடியோ வராமல் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் பிரேக் எடுப்பேன். பிகாஸ் நாளைக்கு ஒரு நாள் வீடியோ வர்றதை அடுத்த நாள்லேருந்து 2 வீடியோஸாக போடலான்னு பார்க்குறேன் முடிஞ்சால். ஏன்னா நாளைக்கு ஃபுல்லே இதில் உட்காந்து கிரைண்டிங் பண்ணி சீட்டு தள்ளணும். ஸோ அதான் என் வேலை. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.